கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ். அல் இஸ்ரா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து கஅபாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மக்திஸ் வரை பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். இரவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஆற்றலால் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் என்றால் பைத்துல் மக்திஸில் இருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மிஅராஜ் என்று அழைக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயணத்தில் இன்று பலர் கருத்துக்களில் கூறுவது போல அல்லாஹ்வுடைய தூதர் கனவில் சென்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹ் சென்றது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு சென்றது என்பது கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கருத்தின்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய ரூஹாலும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான். பிஅப்திஹி, அப்த் என்ற பதம் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் ரூஹாலும் இருக்கக்கூடிய மனிதருக்குத்தான் அப்த் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இங்கே ரசூல் என்று சொல்லவில்லை, நபி என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய அடிமை என்று சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரமுடைய வார்த்தை அது, பிஅப்திஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே 3 இடங்களில் அல்லாஹ் இப்படி அழைக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. இரண்டாவது முறை தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி. மூன்றாவது முறை வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி யதுஉ. இந்த 3 முறைகளில் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஅப்திஹி என்று அழைக்கிறான். என்னுடைய அடிமை, என்னையே வணங்கக்கூடியவர், எனக்காகவே வாழக்கூடியவர், என்னிடத்திலேயே தன்னை சரணடைய வைத்த பிஅப்திஹி, என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். சுப்ஹானல்லாஹ்.